Hi viewers, welcome to our channel Learn for Max. இந்த வீடியோவில் RPF கான்ஸ்டபிள் டே 1 ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு எக்ஸாமில் கேட்டது என்ன அப்படின்னா, the distribution of ராஜ்யசபா சீட்ஸ் இஸ் டிஸ்கிரைப்டு இன் விச் ஆர்டிக்கல். ராஜ்யசபா சீட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி சொல்லியிருக்குது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கிள் 80. மேக்ஸிமம் ராஜ்யசபா சீட்ஸ் மொத்தம் எத்தனை அப்படின்னா 250 சீட்ஸ். இதில் 12 வந்து நாமினேட்டட் பை பிரசிடென்ட், 238 எலெக்டட் பை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிபிஎஸ்பி ஆர் இன் விச் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்? டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை எத்தனாவது பார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்ட் 4 ஃப்ரம் ஆர்டிகிள் 36 to 51. இதில் முக்கியமான ஆர்டிகிள்ஸ் நிறைய இருக்குது. என்ன இம்பார்ட்டண்டாக சொல்லணும்னா 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு. ரீசெண்டாக சிவில் கோடு வந்து இம்போஸ் பண்ணது எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா உத்தராகண்ட் கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 42nd வந்து என்ன அப்படின்னா மேட்டர்னிட்டி லீவ். இது எல்லாமே பற்றி சொல்லியிருக்குது இந்த டிபிஎஸ்பிலாம் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், which authority conducts election to offices of the president and vice president of India? வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது எந்த அத்தாரிட்டி கேட்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் 2 பேருக்குமான எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட்டை யாரெல்லாம் ஓட் பண்ணி பிரசிடென்ட் ஓட்டிங்கில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா நாமினேட்டட் மட்டும் கிடையாது, நாமினேட்டட் எம்பிஸ் வரமாட்டாங்க. அப்போ யாரெல்லாம் வருவாங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ், ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. நெக்ஸ்ட் எலெக்டட் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளிஸ். ஸ்டேட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே கலந்துக்குவாங்க. வைஸ் பிரசிடென்ட்டோடதுல வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ஸ்டேட் எலெக்டட் மெம்பர்ஸ் வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில் கலந்துக்க மாட்டாங்க. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிற மெத்தடில் தான் ஓட்டிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த டென்யூர் ஆஃப் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட டென்யூர் பீரியட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. 6 years அல்லது 65 years. இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் அவங்களோட டென்யூராக இருக்கும். ஆர்டிகிள் 42 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அபவுட். இப்போதான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் டிபிஎஸ்பியில். ஆர்டிகிள் 42 வந்து என்னென்னா ஹியூமன் மேட்டர்னிட்டி ரிலீஃப். அது ஃபுல்லாகவே இந்த ஆர்டிகிள் கீழே தான் வரும். இன்னைக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா மேட்டர்னிட்டி ரிலீஃப் இது வந்து எந்த ஆர்டிகிள் அப்படிங்கிறது கொஸ்டினாக கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்டிகிள் 18 to 35 இஸ் இன் விச் பார்ட்? ஆர்டிகிள் 18 to 35 வந்து எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். ஆர்டிகிள் 18 to 35 வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3. Next question, the 42nd Amendment of the Constitution of India in 1976 added Part 4A based on which committee? Swaran Singh Committee. Swaran Singh Committeeயோட ரெக்கமெண்டேஷன் அந்த 42nd Amendment பண்ணியிருப்பாங்க. Right to education is in which article? Article 45. Article 21A அப்படிங்கிறது 86th Amendment 2002 அதான் கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன அப்படின்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எலிமெண்ட்ரி எஜுகேஷனுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. 86th Amendment 2002 21A.
ரைட் டு எஜுகேஷன்ங்கிறது வந்து எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகிள் 45. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பார்ட், அது எந்த சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் எந்த ஆர்டிக்கிள்லேருந்து எந்த ஆர்டிக்கிள் வர இருக்கும் அப்படிங்கிறது இந்த டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இதை மறக்காமல் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போய்க்கோங்க. ஆர்டிக்கிள் நம்ம 18 to 35 பார்த்தோமா, ஆர்டிக்கிள் 12 to 35ங்கிறது என்னதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட். அப்புறம் டிபிஎஸ்பிங்கிறது 36 to 51. இந்த 51 வரை இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் கம்பல்சரி படிச்சுட்டு போங்க. இந்த 12 இருந்து 51 வரை இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் மறக்காமல் படிச்சிருங்க. நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம பார்த்தோமா, பார்ட் 3. இதை ஒரு 6 இதாக பிரிக்கலாம். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், ரைட் டு ஃப்ரீடம், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இது எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வர அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த ஆர்டிக்கல், இப்போ ஆர்டிக்கல் 22 ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஆர்டிக்கிள் எதுலேருந்து எது வர ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், இது ஃபுல்லாகவே பார்த்துட்டு போய். அப்புறம் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் மிஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 9th ஷெடியூல். ஆட் பண்ணியிருப்பாங்க. இயர் எப்போ அப்படின்னா 1951. ஒரிஜினலாக நம்ம வந்து 8 ஷெடியூல் இருக்கும். புதுசாக 9ஆவதாக ஒரு ஷெடியூல் ஆட் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951. இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாகவே பார்த்துட்டு போயிருங்க. நாகாலாந்து ஸ்டேட் ஃபார்மேஷன் எப்போ அப்படின்னா 13th அமெண்ட்மெண்ட். அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜஸோட ஏஜஸ் 60லேருந்து 62 எப்போ சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா 15th அமெண்ட்மெண்ட்டில். சிக்கிம் அப்படிங்கிற ஸ்டேட்டோட ஃபார்மேஷன் எப்போ அப்படின்னா 36th அமெண்ட்மெண்ட். 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஒரு ப்ரீஆம்பிளில் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க, சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் 52nd அமெண்ட்மெண்ட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அதுக்கடுத்து 61st அமெண்ட்மெண்ட் ரெடியூசிங் ஓட்டிங் ஏஜ் ஃப்ரம் 21 to 18. அப்புறம் 73rd அமெண்ட்மெண்ட் தான் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் ஆட் பண்ணியிருப்பாங்க. 74th அமெண்ட்மெண்ட் வந்து முனிசிபாலிட்டிஸ். இது 11th ஷெடியூலாக இருக்கும். 12th ஷெடியூல். நெக்ஸ்ட் 86th அமெண்ட்மெண்ட் ரைட் டு எஜுகேஷன். கொஞ்சம் முன்னாடி பார்த்தோமா, ரைட் டு எஜுகேஷன் ஏஜ் ஃபார் 14, எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கம்பல்சரி கொடுக்கணும். நெக்ஸ்ட் 91st அமெண்ட்மெண்ட்லாம் ஆன்டி டிஃபெக்ஷன் லாஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க 15% அப்படி. 92nd அமெண்ட்மெண்ட்டில் ஒரு 4 லாங்குவேஜ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 18ஆக இருந்தது, அப்போ 22nd சேஞ்ச் ஆகிருக்கும். போடோ, டோக்ரி, சந்தலி, மைத்தலி அப்படிங்கிற ஒரு 4 லாங்குவேஜ். நெக்ஸ்ட் 100th அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா பங்களாதேஷ் கூட சர்டன் டெரிட்டரிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. 101st அமெண்ட்மெண்ட் தான் ஜிஎஸ்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ்டி. 103rd அமெண்ட்மெண்ட் வந்து எக்கனாமிக் ரிசர்வேஷன், இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் 10% கொண்டு வந்தது 103rd அமெண்ட்மெண்ட். Who was the Prime Minister of India during LPG reforms in 1991? 1991 எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரும்போது யார் பிரசிடெண்ட்டாக பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. நரசிம்ம ராவோ. எல்பிஜி என்ன, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அப்படி அந்த டைமிங்கில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தது யார்? அந்த டைமிங்கில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தது யார் அப்படின்னா மன்மோகன் சிங். மன்மோகன் சிங்
தான் அந்த டைமிங்கில் ஃபினான்ஸ் மினிஸ்டர். நெக்ஸ்ட், ஜெகநாத் புரி ஃபெஸ்டிவல் ரிலேட்டட் டு என்ன அப்படிங்கிறத கொஸ்டினை கேட்குறாங்க. ரத் யாத்ரா. பூரி ஜெகநாதர் டெம்பிள்னாலே அங்கே மேக்ஸிமம் அந்த ஒரு ரதங்கள் இருக்கும். ஒரு தேர் ஃபெஸ்டிவல், கார் ஃபெஸ்டிவல் தான் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. மணிப்பூர் சங்கவி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் ஃபார் ஹவு many டேஸ்? 10 டேஸ். எந்த மந்த் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நவம்பரில். நெக்ஸ்ட் கொஸ்டின், த எலிஃபண்டா ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் இன் விச் மந்த்? எவ்ரி இயர் பிப்ரவரி மந்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. எலிஃபண்டாங்கும் போதே நமக்கு எலிஃபண்டா கேவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ எலிஃபண்டா கேவ்ஸ் அப்படிங்கும்போது அது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் படிச்சிருப்போம். அப்போது அதை எந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா மும்பை எலிஃபண்டா ஐலாண்டு. எலிஃபண்டா ஐலாண்ட் நியர் டு மும்பை இன் அரேபியன் சீல இருக்கு. நெக்ஸ்ட், த கங்கோவர் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் ஃபார் ஹவு many டேஸ்? எத்தனை டேஸ் கங்கோவர் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க? 18 டேஸ். Which of the following pass connected Sikkim with China? நாதுலா பாஸ். சிக்கிமையும் சைனாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாஸ் எதுன்னு கேட்குறாங்க. நாதுலா பாஸ். இம்பார்ட்டன்ட் பாசஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாசஸ்: அருணாச்சல் பிரதேஷ் திகாங் பாஸ், டிஃபு பாஸ். ஹிமாச்சல் பிரதேஷ் சிப்கிலா ரோட்டங் பாஸ். ஜம்மு காஷ்மீர் பீர் பஞ்சல் பனிஹால் பர்சில் பாஸ். லடாக் கார்டன்லா சுஜிலா பாஸ். சிக்கிம் நாதுலா ஜலிப்லா பாஸ். உத்தராகண்ட் ரிஃபுலேக் மனா பாஸ். இந்த பாஸ் எல்லாமே மறக்காமல் படிச்சுட்டு போயிருங்க. இது எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு படிச்சுக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் டனல், லாங்கஸ்ட் டனல் எது அப்படின்னா பீர்பஞ்சல் ரயில்வே டனல். லாங்கஸ்ட் ரோட் டனல் சனானி நாஷ்ரி டனல். லாங்கஸ்ட் ஹைவே டனல்னா அட்டல் டனல். ஃபர்ஸ்ட் அண்டர்சி டனல் ஆஃப் இந்தியா மும்பை ரோட்டங் பாசஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். அதுதான் அட்டல் டனல் அப்படின்னு நேம் மாற்றினாங்க. இதாக இருக்கா, ரோட்டங் பாசேஜ் தான் அட்டல் டனல் அப்படின்னு நேம் சேஞ்ச். இன் விச் மவுண்டைன் ரேஞ்ச் காரக்கோரம் லொக்கேட்டட்? காரக்கோரம் எந்த மவுண்டைன் ரேஞ்சஸில் இருக்குது? டிரான்ஸ் ஹிமாலயன் மவுண்டைனில். டிரான்ஸ் ஹிமாலயன் மவுண்டைன் ரேஞ்ச் இருக்குது. இது வந்து நார்த்தன் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ் நார்த் சைடில் இருக்குது. டிரான்ஸ் ஹிமாலயன் மவுண்டைன். மால்வா பிளேட்டியூ இஸ் சிச்சுவேட்டட் டு த நார்த் ஆஃப் விச் ரிவர்? எந்த ரிவருக்கு நார்த் சைடில் மால்வா பிளேட்டியூ இருக்குன்னு கேட்குறாங்க. இந்தியா எப்படி இருக்குமா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் நர்மதா. நர்மதாக்கு மேலே தான் மால்வா பிளேட்டியூ அப்படிங்கிறது இந்த இடத்துல. மால்வா பிளேட்டியூ is situated to the north of Narmada river. What is the reverse repo rate as per the RBI? அப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கேட்டிருக்காங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 3.35. 2023 இப்போ வரைக்கும் அதே தான் இருக்குது, 3.35%. அதில் எந்த சேஞ்சஸும். நெக்ஸ்ட், கரண்ட் ரெப்போ ரேட் என்ன அப்படின்னா 6.25%. இது கரண்ட்ல இதுதான் இருக்கு. Who is the authorized to approve the 5-year plans in India? இந்தியாவில் 5 ஆண்டு திட்டத்தை அத்தாரைஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இப்போ இதை தான் நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிதி ஆயோக் அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க. 5-இயர் பிளானை கேன்சல் பண்ணிட்டு எப்போத்துலனா 2014 நிதி ஆயோக் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. The British recaptured Delhi from rebel forces on which date? 1857. 1857 ரிவால்ட்டப்போ ரிபல் ஃபோர்ஸஸ் வந்து டெல்லியை கேப்சர் பண்ணிடுறாங்க. அகெயின் பிரிட்டிஷ் வந்து அதை ரீகேப்சர் பண்ணது என்ன டேட்னு கேட்குறாங்க. September 21, 1857. ரிபல் ஃபோர்ஸ் வந்து டெல்லியை கேப்சர் பண்ணது எப்போ அப்படின்னா 11th May 1857. பிரிட்டிஷ் அந்த இது மேலே போர் ஸ்டார்ட் பண்ணது சிஜி ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சிஜி ஆஃப் டெல்லி எப்போ அப்படின்னா June 8, 1857. Who was the chief revenue collector
அண்ட் a high ranking executive officer in Mayurian Empire. Mayurian Empireல இருக்கக்கூடிய சீஃப் ரெவென்யூ கலெக்டர் ஓட நேம் என்னன்னு கேட்குறாங்க. சம்ஹர்த்தா. அத்தியக்ஷா அப்படிங்கிறவங்க யாருன்னா சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் அன் எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட். சனிதட்டா அப்படிங்கிறவங்க யாருன்னா ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் ட்ரெஷரி அண்ட் ஸ்டோர். சாளுக்கியதக்ஷா அப்படின்னா கலெக்டர் ஆஃப் டோல்ஸ். பிரதக்ஷா சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் மைன்ஸ். Navadaksha, Superintendent of Ships. Amit Shah flagged off the Run for Unity on which date in 2024? The Run for Unity எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க எவ்ரி இயர் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டே எப்போ. அவரோட பர்த்டே எப்போ அப்படின்னா அக்டோபர் 31. 2024 என்னாச்சு அப்படின்னா அந்த அக்டோபர் 31 தான் தீபாவளி. ஸோ இந்த ரன் ஃபார் யூனிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு 2 days அட்வான்ஸ்டாக அக்டோபர் 29 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அமித்ஷா ஃப்ளாக் பண்ணி. அதை தான் இவங்க கொஸ்டினாக கேட்குறாங்க. வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணது என்னவோ 31 தான். ஆனால் 2024 செலிப்ரேட் பண்ணது எப்போன்னு கேட்குறாங்க. அக்டோபர் 29. இது எதோட பர்த் அனிவர்சரி? சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த் அனிவர்சரி இது செலிப்ரேட் பண்ணுறாங்க ரன் ஃபார் யூனிட்டி. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டினா வல்லபாய் பட்டேல். ஸோ ரன் ஃபார் யூனிட்டினாலும் அதை அப்படியே ஞாபகத்தில் வச்சு. Which economist passed away recently? Bibek Debord. Which edition of joint military exercise Astra in between Australia and India? military exercise ஆஸ்திரேலியாங்கிறது ஆஸ்திரேலியா, ஹிந்த் அப்படிங்கிறது இந்தியா மென்ஷன் பண்ணுது. இது எத்தனாவது எடிஷன் ரீசெண்டாக இது பண்ணாங்கன்னா 3rd எடிஷன். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின். பாலிட்டியிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ், அமெண்ட்மெண்ட் இது ஃபுல்லாகவே நல்லா பார்த்துட்டு போயிருங்க. அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிலிட்ரி எக்ஸசைஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்துட்டு போயிருங்க. இந்த டனல் பாசஸ், அப்புறம் ரிவர் பேஸ்டு, அப்புறம் இந்த ரேஞ்சஸ் இது ஃபுல்லாகவே பார்த்துட்டு போயிருங்க. ஹிமாலயன் ரேஞ்சஸ், அப்புறம் சாத்புரா ரேஞ்சஸ், இந்தியா ரேஞ்சஸ் அது ஃபுல்லாகவே பார்த்துட்டு போயிருங்க. இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் மேக்ஸிமம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போயிருங்க. இது மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போயிருங்க. இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.